சமூக போராளியா தானே இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு உங்களுக்கு அரசியல்ல வரணும்னு தோணுச்சு? எந்த பர்ட்டிகுலர் இன்சிடென்ட் உங்கள அப்படியே உந்தி தள்ளி பாஜக உள்ள கமலாலயத்துக்குள்ள அப்படியே தள்ளி விட்டுச்சு? அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நெறைய விஷயங்கள சொல்லலாம். ஆனா பாருங்க, சமீபத்துல நடந்த கவினுடைய ஆணவ கொலை. அதை இந்த அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோனே எனக்கு அப்படியே நாடி நரம்பெல்லாம் துடிச்சு போச்சு. துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம் அப்படின்னு நேரா நான் பாஜகவுல போய் சேர்ந்துட்டேன். ஏன்னா கவினுடைய குடும்பத்த நயினார் நாகேந்திரன் மட்டும் தான் பார்த்து ஆறுதல் சொன்னாராம். வேற யாரும் அத கண்டுக்கவே இல்லையாம். நமக்கு என்ன கேள்வின்னா, இந்த அம்மா மீடியாவ பாக்குதா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. கனிமொழி போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. திமுகவுல இருந்து அமைச்சர்கள் போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் திருமாவளவன் அவர்கள் நேர்ல போய் சந்திச்சிருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட தலைவர்கள போய் கவினுடைய குடும்பத்த சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு காம்பன்சேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. உரிய நியாயம் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற உறுதியும் இந்த அரசு குடுத்திருக்கு. ஆனா இதெல்லாம் இந்த அம்மா கண்ணுக்கு தெரியல பாருங்க. நயினார் நாகேந்திரன் அண்ணன் போனது மட்டும் இவங்க கண்ணுல பட்டிருக்கு. நயினார் நாகேந்திரன் தான் போனாரு. நயினார் நாகேந்திரன் தான் இதற்கு ஆதரவா நின்னாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய கட்சி பாஜக அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு நான் பாஜகவுல சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சம்பவம் என்னன்னு சொல்றாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் போராட்டம். இப்ப தூய்மை பணியாளர்கள் பாவம், அவங்கள திமுக அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு மாங்கு மாங்குன்னு நீலி கண்ணீர் வடிக்கக்கூடிய இதே கஸ்தூரி பல சோசியல் மீடியாக்கள்ல நீங்கெல்லாம் கோட்டா ஜாதி தானே அப்படின்னு இதே சமூகத்தை இழிவாக பேசியிருக்கிறார். நம்ம ஒன்றிய அரசு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு நியாயமா வர வேண்டிய 2500 கோடி நிதியை முடக்கி வச்சிருக்குது. இந்த நிதி யாருக்கு பயன்படும்? அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த மாணவர்களை தானே பாதிக்குது. அப்பெல்லாம் இந்த கஸ்தூரி மேடம் உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா? இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிதியை ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ஏன் உங்களால கேட்க முடியல? சரி, இப்ப போய் பாஜகவுல சேர்ந்திருக்கீங்கல்ல, இப்பவாவது உங்கள் மேல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நீங்க மோடி பக்தை அப்படின்னு கிளைம் பண்ற அதே நரேந்திர மோடிக்கு அழுத்தத்தை கொடுத்து இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ண சொல்லுங்களேன் பாப்போம். ஒன்றிய அரசாங்கம் பட்டியலினத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணும் பொழுது இந்த அம்மா என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? அப்பெல்லாம் அந்த குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும், அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் யோசிக்க தோணல?